டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேர் இதை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்படி நம்ம ஹேண்டில் செய்யலாம், இந்த தைராய்டு ஒரு முறை வந்துருச்சுன்னா இதை எப்படி நம்ம சரி செய்யலாம், அதிகமானாலோ குறைவானாலோ நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தோம்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் பேசிக்கா இருக்கக்கூடியது இந்த தைராய்டா தான் இருக்கும். உடல் பருமன் ஃபர்ஸ்ட். உடல் பருமன் ஆயிடுச்சுன்னா எதனால இப்ப அதிகமா உடல் பருமன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது டீனேஜ்ல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, மேரிடான கப்புள்ஸா இருந்தாலும் சரி, இந்த உடல் பருமன் அதிகமாகுதா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், பெண்களை பொறுத்த வரைக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப நாளா எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, இதனோட சேர்த்தே பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவோம். கொஞ்சம் தூரம் நடந்தாலே சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆண்களும் சரி பெண்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். சோர்வு, உடல் சோர்வு அதிகமா இருந்துகிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதை தாண்டி பார்த்தோம்னா சரியா செரிமானம் ஆகாத மாதிரி ஒரு நிலை. உணவு எடுத்தாலும் எனக்கு சரியா ஃபுட்டு டைஜஷன் ஆகல, கொஞ்ச நாளாவே இந்த ப்ராப்ளம் இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா அதிகமான தலைமுடி உதிர்தல். இந்த பிரச்சனை பார்த்தோம்னா தலைமுடி உதிர்தல் ஏகப்பட்ட நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. தலைமுடி உதிர்ந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா குளிர் எடுக்கிற மாதிரியே இருக்கு, வாரத்துக்கு 2 நாள் எனக்கு ஃபீவர் வந்துருது, என்ன ரீசன்னே தெரியல அப்படின்ட்டு. இதை தாண்டி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு விஷயம் இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், அது குழந்தையின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறது எல்லாமே இந்த தைராய்டு தான். இப்ப தைராய்டு இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுதுன்னு சொல்றோம். குறிப்பாக ஒரு சிலருக்கு பிரெக்னன்சி டைம்ல தைராய்டு பிரச்சனை இருக்கு, டேப்லெட் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஆஃப்டர் டெலிவரி முடிஞ்சு நம்ம ஃபீடிங் மதரா இருக்கும்போது அதுவும் முடிஞ்சு பார்த்தோம்னா திரும்பவும் அது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு தைராய்டு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அப்பப்போ நம்ம செக் பண்ணிட்டு அந்த மாத்திரையோட அளவை நம்ம குறைக்கணும். 50 mg, 100 mg, 150 mg இந்த மாதிரி மில்லிகிராம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகக்கூடாது. ஒன்ஸ் நம்ம தைராய்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறோம்னா அந்த டேப்லெட்ஸ் எடுக்கும் போது உடனே அதற்கான சிகிச்சை முறைகள், இயற்கையான முறையில அது எப்படி சரி செய்யலாமோ அந்த வழிமுறைகள்லாம் என்னன்னு பார்த்துட்டு நம்ம நிச்சயமா அது சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தைராய்டு பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். இதற்கு முக்கியமானது பார்த்தோம்னா நமக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். அதுலயும் நெக் எக்ஸசைஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது நெக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொட்டேஷன் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஸ்லோவா பண்ணணும். ஹெவியா நம்ம பண்ணும்போது செர்விக்கல் பெயின் வர ஆரம்பிச்சிடும், கழுத்து எலும்புகள் வலியும் இருக்கும். அதனால ரொம்ப ஸ்லோவா நெக் ரொட்டேஷன், ரைட் அண்ட் லெஃப்ட் தலையை திருப்புறது, அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்ஸ். இந்த அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா தைராய்டு கிளாண்டை நல்லாவே ஆக்டிவேட் செய்யுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பிராணாயாம பயிற்சிகள், மூச்சு பயிற்சியில இந்த பிரம்மரி பிராணாயாமம் எல்லாம் பண்ணும்போது நல்லாவே நம்மளுடைய ஹெட் அண்ட் நெக்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறத பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு யோக பயிற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னாலும் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்கு அது நல்லாவே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா வாக் பண்றது, வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன ஒர்க் பண்றது. ஏன்னா ஃபுல் டேவும் நம்ம ரெஸ்ட்லயே இருக்கிற மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இருந்தாலும் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம உடல்ல நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்க்கணும். இதை தாண்டி பார்த்தோம்னா சில உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தைராய்டு இருந்தாவே சொல்லியிருப்பாங்க, காலிஃபிளவர், முட்டைக்கோஸ் இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு, சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதற்கு மாற்றா நிறைய விட்டமின்ஸ் நிறைய இருக்கக்கூடிய, நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய, சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா வெப்ப வீரியம் இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும். அப்ப வெப்ப வீரியம் இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல எந்த வகையான ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் நமக்கு பயன்படுது. ஸோ அதை நம்ம எடுக்க எடுக்க நிச்சயமாக நல்ல பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப வெப்ப வீரியம் இருக்கக்கூடிய மூலிகைகள் என்னென்ன, அதை எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வெளிப்பிரயோகமாக சில மருந்துகளை நம்ம பயன்படுத்தும் போது கருஞ்சீரக எண்ணெய் நமக்கு பயன்படுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்னா நிறைய கூட வேண்டாம், ஒரு 10-15 துளிகள் இருந்தாலே போதும். எடுத்து இந்த கழுத்துக்கு மேல, அது கீழே, கழுத்துக்கு கீழே பார்த்தோம்னா நமக்கு 2 பக்கமும் சின்னதா பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட்,
இங்க வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டே வரணும். ஸோ ஜென்ட்லா வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 5-10 நிமிடங்கள் வரைக்கும் கழுத்து பகுதியில இந்த கருஞ்சீரக எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து கருஞ்சீரக எண்ணெயை வச்சு நல்லா நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கழுத்து பகுதியில அந்த வீக்கம் இருந்ததுன்னா அது வந்து சரியாக ஆரம்பிக்கும். இதற்கு அடுத்த வீக்கமோ இல்ல தைராய்டு பிரச்சனைகள் இருந்தா அது சரியாகிறதுக்கு நம்ம கருஞ்சீரக எண்ணெயை வந்து பயன்படுத்தலாம். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய மூலிகைகளை எது பயன்படுத்தலாம் அப்படின்னா இதுலயும் இன்டர்னலா பார்த்தோம்னா கருஞ்சீரகம், சதக்குப்பை, குரசானி ஓமம், கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமா சோம்பு, இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 5 வகையான மூலிகைகள், இந்த 5மே பார்த்தோம்னா சின்ன சின்ன விதைகள். ஸோ இந்த சின்ன சின்ன விதைகள் எல்லாமே தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த 5 மூலிகைகளும் எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து ஈக்குவல் அமௌண்ட் 100 கிராம்னா எல்லாமே 100 கிராம் இந்த மாதிரி எடுத்து லேசா வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். டீ பவுடர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதை தினமும் காலை மாலை 2 வேளையும் நம்ம பயன்படுத்த போறோம். இதனோட நம்ம என்னன்னா கொஞ்சமா எலுமிச்சை சாறு, ஒரு 2-3 சொட்டு எலுமிச்சை சாறு, தேன் கலந்து நம்ம உள்ளுக்கு குடிக்கணும். ஸோ நம்ம இதை வந்து காஃபி மாதிரியோ இல்லை டீ மாதிரியோ நினைச்சிட்டு, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டிப்ஸ் நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 4-5 காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன் மேம், இது குடிச்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணம் வரல, பரவாயில்ல, எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா இந்த டீக்கு நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹெர்பல் டீ நிறைய குடிக்க என்ன ஆகும்னா நம்ம உடலே அதை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டயர்ட்னஸ் போறதுக்கும் சரி, தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை குணமாவதற்கும் இந்த 5 மூலிகைகள் நிறைந்த இந்த டீயை நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். இதே மாதிரிதான் தைராய்டு பிரச்சனை இருந்து பிசிஓடி பிரச்சனையோ இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தா அதற்கு ஏற்ற மாதிரி சில மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சித்த மருத்துவத்தில் அன்னபேதி செந்தூளம், பவளப்பற்பம், இந்த மாதிரியான மருந்துகள் வந்து நமக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தா அதற்கேற்ற சூரண வகைகளோடு சேர்த்து கொடுக்கிறோம். அஸ்வகந்தா, சுக்கு, மிளகு, திப்பிலி, அக்ரஹாரம், சீரகம், இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய அஸ்வகந்தா சூரணத்தோட இந்த பற்ப செந்தூர வகை மருந்துகளை சேர்த்து எடுக்க என்ன ஆகும்னா தைராய்டு பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். இப்போ தைராய்டு பிரச்சனை இருந்தா நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தான்னு உடனே செக் பண்ணிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி இயற்கையான முறையில நம்ம மருத்துவம் மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.